பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் யோபு 34ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, எப்படி ஆலோசனை சொல்லக்கூடாது. எலிகு என்று ஒரு புதிய நபர் 32ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் வருகிறார். அவர் இவ்வளவு நேரம் வரைக்கும் அங்கே தான் இருந்தார். யோபுவுடைய நண்பர்கள் யோபுவுக்கு ஆலோசனை சொல்வது எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் யோபுவுடைய நண்பர்களுடைய ஆலோசனையில் பிரயோஜனம் இல்லை என்று அவர் நினைத்த போது அவர் சொல்லுகிறார், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வயதில் குறைந்தவன் என்று சொல்லி பேசாமல் இருந்தேன், ஆனால் இப்போ நான் பேச போகிறேன் என்று சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த எலிகு பேசுவது தான் 32ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். அப்போ அவர் பேசுகிறத நாம் எப்படி பார்க்கலாம் என்றால், நல்ல ஒரு சிறந்த பிரசங்கமாக நாம் பார்க்கலாம். நல்ல ஒரு பேச்சு, சிறப்பாக அவர் ஒரு பேச்சை பேசுகிறார். தேவனுடைய பல குணாதிசயங்களை குறித்து அவர் பேசுகிறார். இந்த அதிகாரங்களை நீங்கள் படிக்கும்போது அவ்வளவு பிரமிக்கத்தக்க அளவில் இருக்கும். அவர் தேவனுடைய வல்லமையை குறித்து பேசுகிறார். தேவனுடைய பலவிதமான குணாதிசயங்களை குறித்து அவர் வர்ணித்து மிக மிக அழகாக சிறப்பாக பேசுகிறார். ஆனால் துன்பப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அவருடைய பேச்சு அர்த்தமில்லாததாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் யோபுவை போல துன்பப்படுகிறான் என்றால் அது எப்படி என்றால், அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த தண்ணீருக்குள்ளால ஒரு மனிதன் அவனுடைய சரீரம் முழுவதும் உள்ள மூழ்கி விட்டது, கை மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு போய் நீச்சல் கற்றுக்கொள்வதற்கு 10 வழிகள் அல்லது விதிமுறைகள் என்று அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இந்த எலிகு பேசின அந்த சிறப்பான பேச்சு அப்படிதான் இருந்தது. துன்பப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்கு எந்த விதத்திலும் அது பிரயோஜனப்படவில்லை. அதற்கு மாறாக அடுத்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் ப்ராக்டிக்கலாக தனிப்பட்ட விதத்தில் ஒரு சின்ன உதவியை செய்திருந்தால் இவ்வளவு பெரிய பிரசங்கத்தை காட்டிலும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். இன்றைக்கு இந்த எலிகு செய்ததை வைத்து எப்படி ஆலோசனை சொல்லக்கூடாது என்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கஷ்டப்படக்கூடிய ஒரு நபருக்கு நாம் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்றால் நாம் நம்முடைய மனதில் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். அந்த நபரை காட்டிலும் எந்த விதத்திலையும் நம்மை மேன்மையானவர்களாக கருதக்கூடாது. ஆனால் எலிகு செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், யோபுவை காட்டிலும் தன்னை மேன்மையானவனாக உயர்ந்தவனாக அவர் கருதி பேசினார். அப்படி பேசும்போது துன்பப்படுற ஒருவனுக்கு எந்த விதத்திலையும் நாம் உதவி செய்ய முடியாது. 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது எலிகு சொல்லுகிறார், உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். இதை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. அவர் சொல்லுகிறார், உம்மோடு, இது எப்படின்னா, உன்னோடு பேசிகிட்டு இருக்கவன் நான் யார் தெரியுமா? நான் அறிவில் ரொம்ப சிறந்தவன், தேறினவன் என்று சொல்கிறது மாதிரி உம்மோடு பேசுகிறவன் அறிவில் தேறினவன். ஆனால் யோபுவை அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், 34ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, யோபு அறிவில்லாமல் பேசினான். இவர் ரொம்ப அறிவில் சிறந்தவராம், ஆனால் யோபு அறிவில்லாமல் பேசுகிறாராம். அவர் வார்த்தைகள் ஞானம் உள்ளவைகள் அல்லவென்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 35:16 நாம் பார்க்கும்போது, ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றான். அப்போ எலிகு தன்னை ரொம்ப உயர்ந்தவராக, நல்லா படித்த மேதையை மாதிரி அவர் கருதுகிறார். ஆனால் யோபுவுக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர் நினைக்கிறார். இப்படிப்பட்ட நினைவு நமக்கு இருக்கும்போது ஆண்டவரால் நம்மை பிரயோஜனப்படுத்தவே முடியாது. யோபுவுடைய வாழ்க்கையில் இந்த எலிகுவால் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. யோபு இந்த நேரத்தில் கஷ்டப்படுறார். அதனால் எலிகு யோபுவை காட்டிலும் சிறந்தவர் என்று நினைத்தார் என்றால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர்
2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவராக எண்ண வேண்டும். நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் அவர்களை நம்ம எப்படி தான் எண்ண வேண்டும்? நம்மை காட்டிலும் மேன்மையானவர்களாக எண்ணினால் மாத்திரம்தான் அவர்களுக்கு நாம் தேவைப்படக்கூடிய ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்க முடியும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய ஆலோசனைகளில் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இரண்டாவதாக, வெளிப்புறத்தை தாண்டி நாம் பார்க்க வேண்டும். எலிகுவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் எல்லாத்தையுமே வெளியில தான் அவர் பார்க்கிறார். யோபுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிறார். ஏற்கனவே நம்ம வாசித்தோம் 34:34 யோபு அறிவில்லாமல் பேசுகிறார். அப்போ யோபுடைய வெளியரங்கமான அந்த வார்த்தைகளை பார்க்கிறார். வெளியில அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை தாண்டி இருதயத்தை பார்க்கவில்லை என்றால் நம்மால் மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியாது? எந்த விதமான ஆலோசனையும் சொல்லவே முடியாது. நிறைய நேரத்தில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது வெளியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வார்த்தையை பார்த்து நியாயம் தீர்ப்போம். அல்லது வெளியில் அவங்க எப்படிப்பட்ட உடை அணிந்திருக்கிறாங்க, எப்படி தலை சீவி இருக்கிறாங்க, அவங்க பேச்சு எப்படி இருக்குது, அந்த மாதிரி வெளியில் பார்த்தே நிறைய நேரத்தில் நம்ம தீர்மானங்களை எடுக்கிறோம். இப்படி வெளியில் பார்த்துட்டு வெளிப்புறத்தை தாண்டி இருக்கக்கூடிய இருதயத்தை நாம் பார்க்கவில்லை என்றால் நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த எலிகு யோபுடைய இருதயத்தை பார்க்க தவறிவிட்டான். யோபுடைய இருதயம் எப்படி இருந்தது தெரியுமா? 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாய் இருக்கும். யோபுடைய இருதயம் தேவனுக்காக வாஞ்சையோடு காத்து கொண்டிருந்தது. தேவன் மேலே ஒரு வாஞ்சை யோபுவுக்கு இருந்தது. ஆனால் எலிகு அந்த வாஞ்சையை பார்த்தாரா? பார்க்கல. 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது. தேவனோடு பேச வேண்டும் என்று அப்படி வாஞ்சையாக இருக்கிறார். ஆனால் எலிகு இந்த வாஞ்சையுள்ள இருதயத்தை பார்த்தாரா? பார்க்கல. 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இப்படி யோபுவுக்கு தேவன் மேல இருந்த நம்பிக்கையை எலிகு பார்த்தாரா? பார்க்கல. வெளியில யோபு சொன்ன வார்த்தைகளை வைத்து அதை ஆராய்ந்து பார்த்து அவரை குற்றம் சாட்டி அவர் இந்த மாதிரி காரியங்களை பேசிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு உள்ளால இருக்கக்கூடிய அந்த இருதயத்தை அவரால் என்ன பண்ண முடியல? பார்க்கவே முடியல. அவர் யோபுடைய இருதயத்தை மாத்திரம் பார்த்திருந்தாருன்னு வச்சுக்கோமே, அவர் தேவனை வித்தியாசமாக இந்த இடத்துல யோபுவுக்கு காண்பித்திருப்பார். தேவனுடைய வல்லமைகளை பற்றி இந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? பேசியிருக்க மாட்டார். ஆனால் தேவன் ஒரு உடைந்து போன உள்ளத்தை எப்படி சரி செய்வார், உடைந்து போன நேரத்தில் கர்த்தர் எப்படி நம்ம மேலே இரக்கமாக இருப்பார் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனதுருக்கங்களை குறித்து அவர் பேசியிருப்பார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். நம்ம மற்றவர்களுடைய இருதயத்தை பார்க்க ஆரம்பித்தாதான் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உதவி செய்ய முடியும். நமக்கு யாராவது உதவி செய்யணும்னு வந்தாங்கனாலும் நம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் அவங்க பார்த்து நம்மை நியாயம் தீர்க்கும்போது நமக்கு அவர்களால் என்ன பண்ண முடியாது? எந்த விதத்திலும் உதவி செய்யவே முடியாது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். வெளியே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை தாண்டி, நம்முடைய செயல்பாடுகளை தாண்டி நமக்குள்ளால் இருக்கக்கூடிய இருதயத்தை அவர் பார்க்கிறதுனால தான் தேவனால் நமக்கு என்ன பண்ண முடியும்? உதவி செய்ய முடியும். அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபத்தில் இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட இருதயம் உடைந்து காணப்படுறீங்களா? உள்ளம் உடைந்து, ஐயோ என் உள்ளம் உடைந்திருக்கே, வேதனையாக இருக்குதே, என்னுடைய உணர்வுகளை தாங்க முடியலையே, சுற்றி இருக்கிறவங்களால் என்னை புரிந்து கொள்ள முடியலையே, வேதனையோடு இருக்கிறேனே என்று அங்கலாய்ப்போடு வேதனையோடு காணப்படுறீங்களா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபத்தில் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை அவருக்கு வெளிப்படுத்தும் போது அவர் உடைய காயப்பட்ட இருதயத்தை அவர் சுகமாக்குவார், பலன் தருவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய செயல்பாடுகளை தாண்டி, எங்களுடைய வார்த்தைகளை தாண்டி, வெளியில் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அவைகளை தாண்டி எங்களுக்கு உள்ளால பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் இந்த வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுடைய உடைந்து போன காயப்பட்ட ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இருதயத்தை உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கூட ஆறுதலுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். துன்பத்தோடு வேதனையோடு நிற்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கண்கள் அவர்களுடைய இருதயத்தை நோக்கி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. அவர்களுடைய அருகாமையில் தேவன் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களினால அவர்களை தொட்டு இருதயத்தை ஆண்டவர் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மன காயங்களை ஆற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இருதயத்தின் காயங்களை ஆற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். திரும்பமாக உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.